2 பேர் பேசிக்கிறாங்க. ஏன் பொண்டாட்டி நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறா. இன்னொருத்தவனே பெரிய வீராப்பா, அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். நான் என்ன சொன்னாலும் என் பொண்டாட்டி சரின்றுவா. அப்படியா, நீ என்ன சொல்ல நானும் என்ன சொல்லி பார்க்குறேன். காலையில் சொன்னால் துணிஞ்சு வைக்கட்டுமாம்பேன், சரின்றுவா. பாத்திரம் வளர்க்க வேண்டி சரின்றுவா. மதியானம் சமைக்க வாம்பி, அதுக்கும் சரின்றுவா. இது வீராப்பா பார்த்தீங்களா? அப்புறமா சொல்லிச்சு, ஏன் அப்படி டெய்லி குடிச்சிட்டு வர்ற, குடிச்சிட்டு வந்தால் உன்னைய பார்க்க எனக்கு சைக்கிளை. இப்போ திருப்பி சொன்னேன், ஏன்னா அவட குடிக்காம இருந்தால் நான் உன்னைய பார்க்க சைக்கிள் அப்படின்னு. அதனால அவ்வளோ மோசமாக இருக்குது. டூர் போனால் இடத்துல ஏதாவது எழுதி வச்சுட்டு வராங்க. ஒருத்தர் எழுதி வச்சுட்டு இருந்தேன், இன்று நான் என் மனைவியிடம் இந்த இடத்திற்கு வந்தேன், இந்த பொழுது இனிமையாக கலந்தது. அதுக்கு இன்னொருத்தேன், அடுத்த முறை என் மனைவி இல்லாமல் வந்துப்பா, இன்னும் இனிமையாக இருக்கும். அதான் அதை வச்சுட்டு போகிறேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் 6 மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. அவனாலுமே பாருங்க, ஒரு நாள் பார்த்து கேட்டேன், ஏன்னா கல்யாணம் ஆச்சு ஒழுங்கா பொண்டாட்டி வச்சு குடும்பம் நடத்துறியா? நான் பொண்டாட்டி நகை வச்சுதே இப்போ குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதை பற்றியில இதே மாதிரி இன்னொரு அம்மா சொல்லிச்சு, நான் 2 மாதம் ஆஃபீஸ் வேலையை அமெரிக்காவுக்கு போகிறேன், வரும்போது உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரணும்? எனக்குன்னு ஒன்றும் பெருசாலாம் வேணாம், அப்படி வரும்போது எனக்கு ஒரு அமெரிக்கா பொண்ணு வேணும் இப்போ சொல்லி அனுப்பிச்சுட்டார். நம்ம போயிட்டு 2 மாதம் கழிச்சு வந்துச்சு. வந்து இங்கே பாருங்க, இது அமெரிக்கா சென்ட் பாட்டில், இது அமெரிக்கா செல்ஃபோனு எல்லாம் சரி நான் சொல்லிவிட்டு வைங்க, அதுவும் இருக்குது, அது என் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் 9 மாதம் கழிச்சு பற்றி சரியா போச்சு. அசத்தல் டிவி இது வெறும் பொழுதுபோக்கு சேனல் அல்ல, மக்களின் மனதை பழுது பார்க்கும் சேனல்.